அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ். ஆக்டோபஸ் இதற்கு 3 இதயங்கள் உள்ளது. 2 இதயங்கள் செவுள்களுக்கு இரத்தத்தை அனுப்பும். 3வது இதயம் உடலுக்கு இரத்தத்தை அனுப்பும். இதனுடைய ரத்தம் நீல நிறம் உடையது. இதற்கு காரணம் அதனுடைய ரத்தத்தில் உள்ள அதிக அளவு காப்பர். இது முதுகெலும்பு இல்லாத உயிரினம். அதனால மிக சிறிய இடங்களில் கூட இதனால் புகுந்து செல்ல முடியும். இது மிகவும் புத்திசாலியான உயிரினம். இதனால் மனிதர்களையும் அடையாளம் காணும் திறன் கொண்டவை. ஆபத்தான நேரங்களில் இதனால் நிறத்தையும் வடிவத்தையும் மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. கிரீன்லாந்து ஷார்க் இதனுடைய ஆயுட்காலம் 272 ஆண்டு முதல் 512 ஆண்டுகள் வரை வளரக்கூடியவை. சராசரியாக 400 ஆண்டுகள் வாழும் என்று நம்பப்படுகிறது. இதனுடைய வளர்ச்சி முறை ஆண்டுக்கு 1 சென்டிமீட்டர் என மிகவும் மெதுவாக வளரக்கூடியது. இவை வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடலின் குளிர்ந்த ஆழமான நீரில் வாழ்கின்றன. இவற்றின் மெதுவான வளர்ச்சி மாற்றம் ஸ்லோ மெட்டபாலிசம் மற்றும் குளிர்ந்த நீர் வாழ்விடம் ஆகியவை இவற்றின் நம்ப முடியாத நீண்ட ஆயுட்காலத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆமைகள் இவைகள் வழக்கமாக 300 ஆண்டுகள் வாழ்கின்றன என்ற கருத்து பெரும்பாலும் ஒரு கட்டுக்கதைதான். இருப்பினும் அவை உண்மையில் விதிவிலக்காக நீண்ட காலம் வாழ்கின்றன. அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்ட ஆயுட்காலம் சுமார் 250 முதல் 255 ஆண்டுகளாகும். நீர்வாழ் ஆமை இனங்கள் ஆயுட்காலம் பொதுவாக 20 முதல் 80 ஆண்டுகள் வரை இருக்கும். ராட்சத ஆமைகள் போன்ற பெரிய நில ஆமைகள் மிக நீண்ட காலம் வாழும். சில ஆமைகள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கவனிப்புடன் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் மேலும் 150 ஆண்டுகள் வாழும். செயின்ட் ஹெலினாவில் வசிக்கும் சிசலஸ் ராட்சத ஆமையான ஜோனத்தன் தற்போது வாழும் பழமையான நிலவிலங்கு. இதன் வயது 192 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த ஆமையாக அட்வைதா ராட்சத ஆமை 2006இல் இந்தியாவின் கொல்கத்தாவின் அலிப்பூர் விலங்கியல் பூங்காவில் 255 வயதில் இறந்தது.